சென்னை குரோம்பேட்டையில் SVRI ரியல் சிட்டியின் மாபெரும் வேலைவாய்ப்பு பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் SVRI ரியல் சிட்டியின் உன்னையறிந்தால் என்ற தலைப்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. SVRI ரியல் சிட்டியின் நிறுவன தலைவர் K. ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் SVR ரியல் சிட்டி வழங்கும் முதலீடு இல்லாத அதிக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் ரகசியத்தை SVR ரியல் சிட்டியின் இயக்குநர் அவர்கள் விரிவாக எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செயல் அமைப்பின் நிறுவனர் வெங்கடேஷ் நாராயணசாமி கலந்து கொண்டு பேசுகையில், ஒரு தொழிலை நாம் செய்வதற்கு முன்பு நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும், தொழில் குறித்து மற்றவரிடம் பேசும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், சூழலுக்கு ஏற்றவாறு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், திறமை, ஒழுக்கம், பணிவு ஆகியவற்றை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஒரு தொழில் முனைவோர் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்தால் அது வெற்றியாக மாறும் என்பதை அனைவருக்கும் புரியும்படி எடுத்துக் கூறினார். அதனைத் தொடர்ந்து SVR ரியல் சிட்டியின் நிறுவன தலைவர் K. ராம்குமார் பேசுகையில், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தனது குடும்பத்தை நடத்த நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் வருகின்ற சொற்ப வருமானத்தில் நமது வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. நாம் ஈட்டுகின்ற வருமானம் நமக்கு போதவில்லை. மேலும் நமது தேவைகள், நமது பிள்ளைகளின் கல்விக்காக, திருமணத்திற்காக, நமக்கான ஒரு சொந்த வீடு, இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் என பல ஆசைகள் இருந்தும் அதனை நிறைவேற்ற முடியாமல், அதற்கான போதிய வருமானம் இல்லாமல் அனைவரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உங்களை பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கு ஒரு ஏணியாக SVR ரியல் சிட்டி உதவுகிறது. நீங்கள் அனைவரும் SVRI ரியல் சிட்டியில் இணைந்து முதலீடு இல்லாமல் எளிமையாக மாதந்தோறும் பல லட்சம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளோம். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு SVRI ரியல் சிட்டி நிறுவனம் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளது. உங்களின் முயற்சியே உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்காமல் வாழ்க்கையில் வெற்றி பெற SVRI ரியல் சிட்டியில் இன்றே இணைந்து வருமானத்தை ஈட்டுவோம். வாருங்கள். நமது நிறுவனத்தில் வீட்டுமனை விற்பனை பிரிவில் சாமானிய மக்கள் பல பேர் திறமையாக பணியாற்றி மாதந்தோறும் பல லட்சங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகையால் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் உச்சம் தொடுவோம், லட்சியத்தை வெல்வோம், வானமே எல்லை என்ற தாரக மந்திரத்தோடு பணியாற்றுவோம் என்று அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் SVRI ரியல் சிட்டியின் மேலாளர், இயக்குநர்கள், விற்பனை முகவர்கள், ஊழியர்கள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் மூலமா 5 லட்சம் சம்பாதிச்சு 5 லட்சத்துல பொண்ணுக்கும் மனைவிக்கும் 5 சவரனை வாங்கி கொடுத்து சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. தள்ளி போட்டு நாளைக்கு போலாம், இன்னைக்கு மேகமூட்டமா இருக்கு, நாளைக்கு போலாம், இன்னைக்கு மூட்டு. குறிச்ச நேரத்துக்கு வரணும்னா எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யறேன். அப்ப நான் என்னைய உணர ட்ரை பண்றேன். ஒவ்வொருத்தரும் நீங்க இருக்க அத்தனை பேரும் அந்த சுய பரிசோதனை கண்டிப்பா பண்ணிக்கணும். நீங்க ஒரு கம்பெனியோட அட்டாச் ஆயிருக்கீங்கன்னா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ உன்னை அறியறதுக்கு தான் நம்ம போராடுறோம். தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா எண்ணங்களை பேஸ் பண்ணி உணர்ச்சி இருக்கும்ல, அது ரொம்ப முக்கியம். ஒரு எண்ணம் வருது, அது ஏற்படுற உணர்ச்சி, கோவப்படுறோம், அது ஒரு உணர்ச்சி. அப்புறம் அதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை நீங்க டெய்லியுமே கொஞ்சமாவது லைஃப்ல அப்சர்வ் பண்ணணும். இதுதான் நம்மளை அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்ப நான் எதுக்கு கோவப்படுறேன், எதுக்கு சந்தோஷமா இருக்கேன், அதுல இருந்து எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் வருது, அதுல இருந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறேன். அப்போ உற்சாகமா இருந்தா என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா ஆக்ஷன் இருக்கும் இல்லையா? உற்சாகமா இருந்தா சிரிச்சிட்டு இருப்போம். சிரிச்சிட்டு இருந்தா அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் நல்லா இருக்கும். நீங்க ஒரு கஸ்டமரை பார்க்க போறீங்க, உதாரணத்துக்கு நீங்க உற்சாகமா இருந்தீங்கன்னா நீங்க பேசக்கூடிய தகவல் அவங்களுக்கு போய் கரெக்டா சேரும். மைண்டு கிளியரா இருக்கீங்க, சந்தோஷமா பேசுவீங்க. பேசும்போது அவன் அப்படியே உள்வாங்கிக்குவான், உங்களுக்கு ரிசல்ட் வரும். கோவப்பட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறம் போய் அவரை பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்டையும் போய் பேசக்கூடாது. அப்போ உங்களுடைய எண்ணங்களை பார்த்து உங்க எண்ணங்களை வடிவமைச்சிட்டு அதை போய் ஒரு ஆக்ஷன் எடுத்தா 100% ரிசல்ட் வரும். இதே பேசலாமா வேண்டாமா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எங்களுடைய தாட்ல என்ன இருக்கு. மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ். அதை நம்ம கடைசியா பார்ப்போம். அது பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்தது பாருங்க, பீயிங் அவேர் ஆஃப் ஹேபிட்ஸ் அண்ட் ரியாக்ஷன். நம்மளுடைய தம்பி அவர்கிட்ட கொடுத்துரு, வேலை முடிஞ்ச மாதிரி அப்படிப்போம் இல்லையா? சில பேர்கிட்ட கொடுத்தா தம்பி அவங்ககிட்ட சொல்லி மறந்துடுவாங்க, திருப்பி ஃபாலோ பண்ணணும். மூணாவது கேட்டகரி மோசம். அந்த மூணாவது கேட்டகரியில இருக்கக்கூடாது. கரெக்டா? என்ன சொல்றோமோ அதை கீப் அப் பண்ணணுங்க, ரொம்ப முக்கியம்.
சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். டிலே ஆகலாம், ஆனா பண்ணாம இருந்திருக்கூடாது. ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற கமிட்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்க பிரெயின் ஒர்க் ஆகுறது. எப்படி ஒர்க் ஆகும்னா, எஸ் நான் சொல்றத நானே கேட்கிறேன்னா உங்க பிரெயின் டியூன் ஆயிரும். இனிமேல் கொண்டு யாரு கூப்பிட்டாலும் அந்த நேரத்துக்கு நான் வந்து நிற்பேன். அப்படி நிக்கல அப்படின்னா தப்புன்னு உங்களுக்கு தோணணும். இது யாரு? இதெல்லாம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸ்ட்ரென்த்னா என்ன? இது வரைக்கும் இன்னைக்கு இந்த நேரத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை மிக அட்டகாசமா, சிறப்பா, சூப்பரா வரப்போகுது. அதுக்கு நாங்க எல்லாம் லீடர்ஸ், சாரு, நாங்க எல்லாம் பொறுப்பு. படிப்படியா அடுத்த லெவல்ல ஷிப்பிங் அவங்க வேலைக்கு போயிட்டு ஷிப்பிங் அவங்க இருந்து படிப்படியா அடுத்தது இந்த பிசினஸ் கையில் எடுத்து நைட்டும் பகலும் என்ன மாதிரி யாராலே உழைக்க முடியாது, எந்த பொம்மலும் உழைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு, அந்த மாதிரி உழைப்பு பாத்தீங்களா இல்லையா? தெரியும். இங்க வந்தா எஸ்ஆர் வந்தா என் வாழ்க்கை மாற போகுதுன்னு தான் இருக்காங்கல்ல, என்ன நம்பிருக்காங்கல்ல, அவங்களுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு, என்னுடைய ஆசை காசு எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம் நைட்டு பகலும். இன்னைக்கு என்ன மாதிரி சம்பாரிச்சு என்ன மாதிரி வளர்ந்தவங்க எப்படி இருக்காங்க, எங்க இருக்கானுங்க? எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ஒழுக்கமா இருக்கணும். நம்ம நம்பி இத்தனை ஃபேமிலி இருக்காங்க, இத்தனை குடும்பங்கள் இருக்குது, இவங்களுக்காக நம்ம ஓடி ஆகணும், ஜெயிச்சாகணும். இவங்களுக்காக தூக்கம் பார்க்க கூடாது, நம்ம சந்தோஷம் ஆசைப்பாசை எல்லாம் கட் பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்க. சாதாரண இதை நினைச்சுக்காதீங்க. நம்ம டீமோட எப்ப இருந்தாலும் நான் டீமோட தான் இருக்கிறேன். என் குடும்பத்துக்கு இப்பயாவது ஒரு டைம் கொடுக்குறேன். ஆனா எஸ்ஆர் டீம் நான் எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் ஓடி ஓடிடுமா இல்லையா? கஸ்டமர் சர்வீஸ்னா அப்படி கொடுக்குறோமா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் யாரு எப்படி வேணாலும் பண்ணலாம், பிசினஸ் எந்த நிறுவனம் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா இங்க ஒழுக்கமா, ஹானஸ்டா, சர்வீஸ் சூப்பரா எதுனா ஒன்னா முன்ன நின்று சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு கேரண்டாலும் வந்து சரி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம ஒரு முதலாளி இருக்காங்க, ஒரு ஓனர் இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல டிராவல் பண்ணும்போது நமக்கு சேஃபா இல்லைங்களா? எந்த கஸ்டமர் எப்ப வந்தாலும் கரெக்டா ஆன் டைம்ல நம்ம சர்வீஸ் கொடுக்குறோமா இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல நீங்க எழுதிருக்கீங்க, பெருமைப்படுங்க. உண்மையா நம்ம நிறுவனம் அட்டகாசமா அடுத்த லெவல்ல வேற லெவல்ல போகும்போது கார் வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க, நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அதை ஒரு நபரை உங்களுக்கு அச்சுவர சார் இன்வைட் பண்ணாரு, அவங்க கூப்பிடலாம். சொல்லி வந்து உட்காந்துட்டு நீ கார் அச்சுவரா இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கார் மட்டும் நான் அச்சீவ் பண்ணல, என் பிள்ளையும் நல்ல ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து நல்லா படிக்க வைக்கிற, 2 லட்சம் ரூபாய் சேர்த்து இப்போ நான் படிக்க வைக்கிற அளவுக்கு இங்கே வளர்ந்து வந்திருக்கேன். கண்டிப்பா இது ஒரு நல்ல சான்ஸ், நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த ஸ்டேஜ்ல வந்து நின்று இது மாதிரி ஒரு அவார்ட் வாங்குவீங்க. ஓகேங்களா? இங்க வந்து நீங்க கடைசியா வாங்கின தொகை எவ்வளவு போன வாரம்? சார், எங்களை கூட்டிகிட்டு வந்தது ஐயப்பன் சார். அவங்களுக்காக நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த மேடையில் இல்லை. என்னுடைய தொகை வந்து 2,25,000 ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன். 35,000 லாஸ்ட் என்னோட மந்த்லி இன்கம். ஆனால் எஸ்விஆர் வேலை என்னோட மந்த்லி இன்கம் 1.5 lakh. மாதம் 1 lakh அடிக்கிற ஒரு நபர் உருவாயிருக்காங்க. மாதம் வாங்கியிருக்கேன். எஸ்விஆர்லேயே 2 ஃபிளாட் என்னோட வாங்கியிருக்கேன். நானும் இதில் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கேன். நான் இதில் லேண்டும் வாங்கியிருக்கேன். 1 லட்சம் வாங்கியிருக்கேன். 1 லட்சம். ஹவுஸ் ஒய்ஃப் யாருங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேங்களா சார்? நிறைய சம்பாதிச்சிருக்காரு சார். ஒரு சம்பாத்தி ஒரு வாங்கும்போது எங்களுக்கு காண்டாவர அளவுக்கு ஒரு தொகை வாங்கினாரு. மாசம் எங்களுக்கு காண்டாவர அளவுக்குங்க. நம்மளும் பண்ணணும் அப்படின்னாரு. அந்த தொகை எவ்வளவு? ஒரே அமௌண்ட் வாங்க. ஒரே அமௌண்டா 2 லட்சம் என்னோட இன்கம். என்னோட 1 வருஷ இன்கம் வந்து நான் ஜெயில ஜாப்ல வாங்குற இன்கம், 1 வருஷ இன்கம் நான் போன மாதம் நான் வாங்கி என்னோட கடனெல்லாம் என்னை பூர்த்தி பண்ணிருக்கேன் சார். நல்ல பசங்களை நல்ல காலேஜில் படிக்க வச்சுருக்கேன் சார். கேட்கல இனிமே என்ன பண்ணணும், என்னோட இன்கம் மாசம் 5 lakh வேணும். ஸோ இதுதான் என்னோட இன்கமாக இருக்கும். கண்டிப்பா அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் நான் போட்டிருக்கேன். சார் வந்து எங்க வெங்கட் சார் ஒரு விஷயம் கேட்டாங்க, நீங்க உங்க பலவீனத்தை பலமா எப்படி மாற்ற போறீங்க? எனக்கும் இருக்கு, அதை நான் நோட் பண்ணிட்டேன். கண்டிப்பா அந்த பலவீனத்தை நான் பலமா கண்டிப்பா நான் மாற்றணும். தேங்க்யூ.